ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜே ரெஸ்லிங் இந்தியர். ஸோ நாம இந்த வீடியோவில் இன்னைக்கு நடந்த மண்டே நைட்ரால நடந்த தரமான சம்பவங்களை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் அல்ல போடுங்க. அப்போ தான் டெய்லியும் போட்டு இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம் பிராக் லெஸ்னர் விசிஸ் ஒபாஃபெமி ஃபியூட்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பிராக் லெஸ்னர் வந்து உள்ள வந்து ஸோ அவர் வர்றாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பால் ஹேமன் வந்து ஒரு சில நேம்ஸை மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ யாரெல்லாம் வந்து நம்ம பிராக் லெஸ்னர் கிராஷ் பண்ணார் அப்படிங்கிறத. ஸோ அதில் வந்து நம்ம டீன் அம்புரஸையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒபாஃபெமி உள்ள வந்திருந்தாரு. ஸோ ரெண்டு பேருக்கும் பிராட் நடக்கிறது மாதிரி ஒரு தரமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஸோ லாஸ்ட் வீக் யாரும் எதிர்பார்க்காத லெவலில் ஒபாஃபெமி வந்து பிராக் லெஸ்னரை ஸோ தூக்கி ஒரு பவர் பாம் வந்து போட்டிருப்பாரு. ஸோ இந்த வாரம் அதுக்கு ரிவெஞ்ச் எடுப்பாரோ பிராக் லெஸ்னர். ஸோ இந்த தடவை நம்ம பிராக்கோட கை வாங்குமா, ஸோ அவர் தூக்கி எஃப்ஐ அடிப்பாரான்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதுக்கு மாறா வேற லெவலில் ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இரண்டாவது முறையும் ஒபாஃபெமி தான் வந்து அவரோட கை வாங்கிச்சு. அவர் அப்படியே வந்து ரிங்ல இருந்து அவர் அடிச்சு தூக்கி வெளியே போட்டுருவாரு. ஸோ பிராக்கு ரொம்பவும் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருக்கிறது மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்தாரு. ஸோ என்னடா இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், ஸோ நம்மளால இவனை பீட் பண்ண முடியல. ஸோ நம்ம இவ்வளோ நேரம், அதாவது பிராக் லெஸ்னர் கரியர்லேயே வந்து அவர் இத்தனை தடவை ஒரு செகமெண்ட்ல ஒரு ரெஸ்லர் அடிவாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த தடவை வந்து இவர் வந்து வாங்கிடுவார், அது வேற கதை. பட் இந்த தடவை தொடர்ந்து ரெண்டாவது தடவை வந்து ஸோ இவரோட கை வந்து அவரோட ஒபாஃபெமியோட கை வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதனால பராக் வந்து ரொம்ப வந்து ஒரு கடுப்பில் வந்து போகிறது மாதிரியான ஒரு விஷயம் காமிச்சாங்க. ஸோ டபிள்யூ வந்து ஸோ ஒபாஃபெமி பயங்கரமான ஒரு பீஸ்ட் லெவல், அதாவது இது வரைக்கும் டபிள்யூ வரலாற்றில் ஸோ பீஸ்ட் ஒன்ல அண்ட் ஒன்லி பீஸ்ட்டு. ஸோ பிராக் லெஸ்னர் தான் எல்லா ரெஸ்லரோடையும் ஒரு பவரான ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி ஸோ காமிச்சாங்க. பட் இப்போ வந்து ஸோ ஒபாஃபெமி அடுத்த ஃபியூச்சராக பார்க்குறதுனால ஸோ பாருங்கப்போ பிராக் லெஸ்னர் தான் நம்ம டபிள்யூட ஒரு பெரிய லெவல் ரெஸ்லர். பட் அப்படிப்பட்ட பீஸ்டே வந்து நம்ம ஒபாஃபெமி வந்து அடித்து தூக்கி காலி பண்ணிட்டாரு. ஸோ பிராக் லெஸ்னரால அவரை தொடக்கூட முடியல அப்படிங்கிற லெவலுக்கு வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடு பிராக் லெஸ்னரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் இவ்வளோ சீக்கிரம் யார்ட்ட அடி வாங்க மாட்டார். ஸோ பட் தொடர்ந்து அடி வாங்குறாருன்னா ஸோ காரணம் இருக்குது, நம்ம அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒபாஃபெமிக்கான ஃபியூச்சருக்காக தான் ஸோ ஒபாஃபெமியை பிராக் வந்து வளர்த்து விட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்கான ரீசன்ஸையும் பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு சைடு ஸோ மேட்ச் வைஸ் பார்த்தோம்னா இதை வச்சு பார்க்குறப்போ ஸோ கண்டிப்பாக வந்து பிராக் லெஸ்னர் ரெஸ்ல்மேனியா 42ல் ஸோ ஒபாஃபெமி தோக்கடிக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காரணம் நமக்கே தெரியும். ஸோ பிராக் லெஸ்னரோட ரிட்டைர்மெண்ட் ஒருவேளை ஸோ இந்த 2020 சம்மர் ஸ்லாமில் இருக்குதுன்னா 100% வந்து இதுக்கு மேலே எந்த மேட்ச்ல வந்து பிராக் லெஸ்னர் தோக்க மாட்டாரு. ஸோ அதே மாதிரி டபிள்யூடபிள்யூல ஒரு சின்ன ஒரு யுத்தி இருக்குது. ஸோ அதாவது ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னால் நடக்கிற செக்மெண்ட்ஸில் தொடர்ந்து ஒரு ரெஸ்லர் அடி வாங்குறாருன்னா ஸோ அந்த ரெஸ்லர் தான் அந்த மேட்ச்ல வந்து ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஸோ நம்ம ஒபாஃபெமியை பயங்கர டாமினேட்டன்ட் ரெஸ்லராக வந்து காணிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இதில் அடி வாங்கிட்டு ஸோ அந்த மேட்ச்சில் தோக்க வச்சுட்டா பிராக் லெஸ்னரோட மவுஸ் குறையும். அது மட்டும் இல்லாமல் பிராக் லெஸ்னரே சொல்லிட்டாரு இதுக்கு மேலே இந்த மேட்ச்ல வந்து நான் தோக்க மாட்டேன். ஸோ அப்படி இருக்கப்போ மேட்சும் தோக்க மாட்டேன், ஸோ நடக்கிற செக்மெண்ட்லேயே நான் தான் அடித்து ஜெயிப்பேன்னா அதுக்கு அது நடக்காதுல்ல. ஸோ அதனால தான் ஒபாஃபெமி வந்து இந்த தடவை இல்லை ஸோ அவரை வந்து பயங்கர டாமினேட்டாக ஸோ காணிக்கிறாங்க. ஸோ ஒபாஃபெமியோ பயங்கர டாமினேட்டாக பிராக் லெஸ்னர் அடித்து தோம்சம் பண்ணுற மாதிரி காணிக்கிறாங்க. பட் மேட்ச்சில் ஸோ இந்த யுத்தி எல்லாம் நடக்கும் பட்சத்தில் ஸோ பிராக் லெஸ்னரோட ரிட்டைர்மெண்ட் சம்மர் ஸ்லாமில் இருக்கும் பட்சத்தில் 100% பிராக் லெஸ்னர் அந்த மேட்ச்சில் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் பிராக் லெஸ்னரை இந்த அளவுக்கு அடி வாங்குறது மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்தது பால் ஹேமன் விசஸ் செத் ராலன்ஸ். ஸோ வந்து பால் ஹேமன் உள்ளாரு. ஸோ உள்ள வந்து செத் ராலன்ஸாக தரைக்குறை வந்து பேசுவார். ஈவன் ரொம்ப பர்சனலி வந்து அட்டாக் பண்ணுவார். அதாவது ஒய்ஃபு ஒன்றா வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இருக்கிற லாக்கர் ரூமில் எவனையாவது அவள் வந்து கல்யாணம் பண்ணிப்பா, ஆனால் பொண்ணு வந்து அனாதையாயிரும்னு சொல்லி வருத்தப்படண்டா, அவளை நான் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ பால் ஹேமன் தரம் குறைவாக வந்து பேசிகிட்டு இருப்பார். ஸோ உடனே வந்து செத் ராலன்ஸ் உள்ள வந்து பால் ஹேமனை வந்து அட்டாக் பண்ணிடுவார். ஸோ இதனால் ஸோ போலீஸ் வந்து நம்ம செத் ராலன்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறது மாதிரியா ஸோ காமிச்சிருப்பாங்க. ஸோ உடனே பால் ஹேமன் வந்து அங்கேருந்து சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணார். ஸோ செத் ராலன்ஸோட நிலைமை தான் ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ ரெஸ்ல்மேனியா கிட்ட வந்துட்டு ஸோ அவர் யாரு கூட ஃபைட் பண்ண போகிறாருன்னு சொல்லி இன்னும் அஃபீஷியல் ஆகல.
ஸோ அடுத்ததாக ரோமன் ரைன்ஸ் விசஸ் சிஎம் பங்குக்கான செக்மெண்ட்ல இருந்து ஸோ ஃபர்ஸ்ட் சிஎம் பங்கு உள்ள இருந்திருப்பாரு. ஸோ போனவர் வந்து ரோமன் ரைன்ஸ் அவரை பார்த்து கிளம்புன்னு சொன்னதை பற்றி பேசுவார். அவருக்கு அதுக்கு சஸ்டிஃபையாக வந்து கொடுப்பாரு. அதாவது நான் இந்த வயசில் வந்து வேர்ல்டு சாம்பியனாக இருக்கேன். ஸோ நான் வந்து இது வந்து பெருமையாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த வயசில் சாம்பியனாகி சாதிச்சவங்க லிஸ்ட்டில் நானும் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாரு. ஸோ ஆனால் நீ உன் சம்மவன்ஸுக்கு வந்து ஒரு அடியாள் தேவை, அது வந்து ஜேவுசோ மாதிரி ஒருத்தன் வந்து அமைஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜேவுஸையும் எடுத்து விட்டுருவாரு. ஸோ கடுப்பான ஜேவுஸோ அவரும் வந்து ரிங்குக்குள்ளே வருவார். நீ எதுக்குடா என்ன பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ நான் இது வரைக்கும் ஒன்றும் பீட் பண்ணது கிடையாதா, இப்போ வேணா வா உன்னோட டைட்டில் வச்சு ஸோ உனக்கு எனக்கு ஒரு மேட்ச் வேணால் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சண்டை நிற்பார். உடனே ஜிம்மி யூசோ சொல்லுவார், ஸோ இது வந்து ரோமன் ரைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் இதுக்கு மேலே ரெஸ்ல்மனியா 42 ரோமன் ரைன்ஸும் ஸோ சிஎம் பங்கம் தான் வந்து மேட்ச் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து டேக் டீம் சாம்பியன்ஸாக இருக்கும். ஸோ நமக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உடனே ஜேவுஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரோமன் ரைன்ஸ் உள்ள கடுப்பாக வந்து உள்ள வருவார். ஸோ உள்ளே வந்து என்ன ஜிம்மி யூசோட்ட சொல்லுவார். ஸோ ஜிம்மி யூசோ நீ வந்து உன் பிரதரை கூட்டிகிட்டு ஸோ ரிங்கை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸோ ஜேவுஸோ அதாவது அதுக்கப்புறம் சிஎம் பங்க் வந்து உடக்குவார். அதாவது நீ கிளம்புபா, கிளம்பாதீங்க, இங்கே இருங்க, ரோமன் ரைன்ஸுக்கு வந்து ஒரு துணை தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ கடுப்பான ஜேவுஸோ சிஎம் பங்க் வந்து அட்டாக் பண்ண போவார். பட் சிஎம் பங்க் வந்து ஜேவுஸோ வந்து அட்டாக் பண்ணுவார். உடனே ஜிம்மிஸ் அட்டாக் பண்ண போவார். ரோமன் ரைன்ஸ் வந்து சிஎம் பங்குக்கு வந்து ஒரு சூப்பர்மேன் பஞ்சை வந்து விட்டுருவார். ஸோ அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்ட்ஸு அஃபீஷியல்ஸ் எல்லாரும் இவரை வந்து தடுக்க விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரோமன் ரைன்ஸ் ரிங் விட்டு வெளியே வரலான்னு பார்ப்பாரு. பட் ஜேவுஸோ வந்து சொல்லுவார், அதாவது அவரோட ரியல் நேமை சொல்லி, ஸோ ஜோ நீ உனக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும், நீ அதை பண்ணிட்டு வெளியே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உடனே ரோமன் ரைன்ஸ் ஸோ வெளியே வந்த ரோமன் ரைன்ஸ் சடன்லி ரிங்குக்குள்ளே போய் ஸோ சிஎம் பங்குக்கு வந்து ஒரு ஸ்பியரை வந்து கொடுத்துருவாரு. ஸோ ஸ்பியரில் போட்டோன்னே அதுக்கப்புறமா இவர் சிஎம் பங்க் வந்து வெளியே போவார். ஸோ வெளியே விழுந்து கிளப்பார். அங்கே போய் ஸோ ரோமன் ரைன்ஸ் சிஎம் பங்காக பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார். ஸ்டீல் ஸ்டெப்ஸு அதுக்கப்புறம் பேரிகேட்லாம் தூக்கி போட்டு பயங்கரமாக அடி நடக்கும். கடைசியில் வந்து ஒரு பவர் பொம்மை டேபிள் மேலே தூக்கி போட்டுட்டு ஸோ அவர் அங்கேருந்து கிளம்புவார். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் வந்து போயிட்டு இருந்து சிஎம் பங்கம் சிரிச்சுட்டே அடப்பார். போன தடவை எப்படியும் ரோமன் ரைன்ஸ் சிஎம் பங்குக்கிட்ட குத்து வாங்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தாரோ, ஸோ இப்போ இன்னைக்கு வந்து இவர் சிரிச்சிட்டு இருந்தார். அதாவது செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவரை தூக்கி விடலான்னு பார்ப்பாங்க. ஸோ அவர் சொல்லிடுவார், ஸோ எனக்கு ஒன்றும் யாருக்கும் துணை தேவையில்ல, நானே வந்து எழுந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு விடப்பாரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு செக்மெண்ட் வந்து போயிட்டு இருந்து ஸோ இன்றைக்கி ரோமன் ரைன்ஸ் கொஞ்சம் ஆக்ரோஷமாகவே இருந்தார். அந்த பிளட் லைனில் இருக்கப்போ ஸோ ரோமன் ரைன்ஸ் எந்த அளவு ஆக்ரோஷமாக இருந்தாரோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருந்தார். ஸோ அஃப்கோர்ஸ் ரோமன் ரைன்ஸ், ஜெமியூசோ, ஜெவுசோ ஸோ இவங்க 3 பேரும் ஒரு ஃபேக்ஷனில் இருக்கிறதாட்டு WWE இப்போ காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் ஸோ பிளட் லைன் ஸ்டோர் லைன் ஆரம்பிச்சிடும். ஸோ பார்க்கலாம் ரெஸ்ல்மனியா 42 ரோமன் ஜெயிக்கிறாரான்னு. ஸோ ஓரளவு ரோமன் ஜெயிச்சா பழைய 2021 அந்த காலத்துக்கு உள்ள பிளட் லைன் ஃபோர்ஸ் வந்து திரும்பவும் WWE வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று இந்த செக்மெண்ட்டில் கவனிக்க வேண்டியது ஜெய்வுசோவை தான். ஸோ குறிப்பாக ஜெய்வுசோ வந்து ஸோ சிஎம் பங்குக்கிட்ட ஃபைட் பண்ணுறப்போ ஸோ அவர் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுப்பார். ஸோ குறிப்பாக ஸோ இந்த டைட்டில்ஸ் எல்லாம் எனக்கு அதாவது டேக் டீம் டைட்டில்ஸில் தான் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லி ஜிம்மி சொல்லலாம். ஸோ அதாவது மயிராவதுன்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து இந்த வேல்யூ டைட்டில் பக்கம் வந்துடுவார். ஸோ ரோமன் ரைன்ஸ் எல்லாம் கண்டுடவே மாட்டார். அதுக்கப்புறம் தான் ரோமனே உள்ள வருவார். அதேமாதிரி இன்னொரு விஷயம், ஸோ ரோமன் ரைன்ஸ் ரிங் அவுட்டு வெளியே வரப்போ ஸோ ஜெய்வுசோ சொல்லுவார், ஸோ நீ வெளியே வராத ஜோனி சொல்லி அவரோட நிஜ நேமாக சொல்லி ஸோ நீ உள்ள போய் உனக்கு தெரியும் அவனை என்ன பண்ணணும்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி அட்டாக் பண்ணி போட்டுருவானி. ஸோ ஜேவுஸோ வந்து ரோமன் ரைன்ஸுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்துருக்கோம். ஸோ மேபி அந்த ரோமன் அதாவது 2021 அந்த காலகட்டத்தில் ஸோ ஜேவுஸோவுக்கும் ரோமனுக்கும் ஒரு பகை இருந்துச்சு பிளட் லைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால். ஸோ ரோமன் ரைன்ஸ் வில்லனாக இருக்கிறப்போ ஸோ அது பிடிக்காம ஸோ ஜேவுஸோவும் இவருக்கும் நிறைய வந்து ஒரு ஈகோ கிளாஸ் நடந்து ஃபைட்டும் மேட்ச் எல்லாம் வந்து தரமாக நடந்திருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ரிவெஞ்சாக வந்து இந்த தடவை வந்து இருக்க போகுதான்னு தெரில. ஸோ ஓரளவு ஸோ அப்போ தான் நீ வந்து பிளட் லைன் ஆகிட்டா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் நடந்து திரும்பவும் ரோமன் விசஸ் ஜெயிக்கான சில விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறமா ஃபார்ம் ஆகுமா, அப்படி இல்லைனா திரும்பவும் வந்து இந்த பிளட் லைன் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் திரும்பவும் உடையிற டைமில் ஸோ ஜேவுசோவுக்கும் ரோமனுக்கும் அடுத்த பாட்டு நடக்குமா அப்படிங்கிறது தெரில. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை இன்னும் அடுத்தடுத்த வாரங்களில் WWE எப்படி காணிக்கிறாங்கன்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் என்ன நடந்த ராவில் வந்து ஏஜேலிக்கும் பெல்கிலஞ்சுக்கும் வந்து ரெஸ்ல்மனியா 42 மேட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த மேட்ச்சில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது.
அதான் ஜட்ஜ்மெண்ட் டே விசஸ் ஃபின் பேலருக்கான ஸ்டோரியில இருந்து வருவோம். ஸோ லாஸ்ட் வீக் அதாவது போன தடவை வந்து ஸோ நம்ம ஜட்ஜ்மெண்ட் டே வந்து நம்ம ஃபின் பேலர் வந்து அட்டாக் பண்ணி ஸோ ஜட்ஜ்மெண்ட் டேலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ ஃபைனலி அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணி போட்டதுக்கப்புறமா ஃபின் பேலர் அவரோடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரியை வந்து நைஸ் ராயில் கொடுத்துருந்தாரு. ஸோ நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ பெண்டாய்க்கு மேலே அந்த மேட்ச் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபின் பேலர் வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆகி ஸோ பெண்டா வந்து இதை யூஸ் பண்ணி வந்து டாமினிக் மிஸ்டீரியோ வீட் பண்ணிடுவார். அடுத்ததான் இன்னைக்கு நடந்த ரா எபிசோடுக்கு வந்து ஐசோ ஸ்பீட் வந்து உள்ள வந்திருக்காரு. ஸோ எதுக்குன்னு தெரியும், ரெஸ்ல்மேனியா 42 ஒரு செலிபிரிட்டி தேவை. ஸோ இதுக்காக வந்து வந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தானா ஹோசன் அவரை வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பார்த்துருக்கோம். ஸோ ஒருவேளை ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் மேட்ச் வந்து ரெஸ்ல்மேனியா 42 நடக்குதுன்னா ஐசோ ஸ்பீட் விசிஸ் தானா ஹோசனுக்கு மேட்ச் கூட நடக்கலாம். ஸோ இது என்னோட கருத்து. நடந்ததுன்னா நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஐசோ ஸ்பீடு எந்த அளவுக்கு ஒரு என்டர்டெய்னர் நமக்கு தெரியும். ஸோ அது மாதிரி தானா ஹோசன் சொல்ல தேவையே இல்லை. ஸோ அவர் வந்து 3 வாரத்தில் ஃபேன்ஸை ரொம்ப என்டர்டெயின் பண்ணிருக்கிறாரு. ஸோ இவங்களுக்குள்ள மேட்ச் நடந்தானா எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களோட இருக்கிறத கமெண்ட்ல திட்டுங்க. மேக்ஸிமம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் வந்து பால் ஹேமன் வாண்டடாக வந்து கேட்டிருப்பாரு ஆடம் பிஎஸ்ட்டை. ஸோ அதாவது நெக்ஸ்ட் வீக் நடக்கிற ரால விஷன் டீமுக்கும் ஊசஸ்க்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் நடக்கணும் ஃபார் த டேக் டீம் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நடக்கும் கண்டிப்பாக.